பிரைஸ் தி லார்ட். சமீப காலமாக எல்லா இடங்களிலும் நான் கவனித்துக் கொண்டு வருகிறேன். எங்க டிராவல் பண்ணாலும், இல்ல ரோட்ல நடந்து போனாலும், இல்ல வேற எங்கேயாவது கடந்து சென்றாலும், ரோடுகள்ல இன்னமும் தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்கிற மனிதர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சில இடங்கள்ல, ஒரு சில சபைகளை டிராக்ஸ் எடுத்துக்கொண்டு வெளியில போவதற்கே பயப்படுகிறோம். ஆனா நீங்க ரோடு ஓரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒருத்தர் என் மனதை மிகவும் கவர்ந்து கொண்ட ஒரு மனிதர், அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஹேண்டிகாப், அவரால் நடக்க கூட முடியாது, கை கால்கள் ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்து கொண்டு அவரை சுற்றி இருக்கிற அந்த வீல் சேர் முழுவதுமாக ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு வசனங்களை எழுதி வைத்து, அந்த வசனத்தை படிக்கும் போதே அவங்க தேவ அன்பை அறிந்து கொள்வார்கள் போல அப்படி ஒரு எழுதி வைத்து அந்த இடத்துல போய் நின்று டிராக்ஸ் குட்டி குட்டியா புதிய ஏற்பாடு பைபிள் வச்சிருக்காரு, டிராக்ஸ் வச்சிருக்காரு. அவரால் எடுத்து கையில கூட எடுத்து கொடுக்க முடியாத சூழ்நிலை அவர் இருக்கிறாரு. ஆனா அங்கங்க கொக்கிகளை வைத்து அங்கங்க மாட்டிக்கொண்டு அதுல இருந்து எடுத்து எடுத்து கேட்கிற பாக்குற எல்லாரும் அவரை எல்லாரும் அசிங்கப்படுத்துறாங்க, விரட்டுறாங்க, ஒரு மாதிரி கீழே நின்று பக்கத்துல நின்று ஒரு மாதிரி முறைச்சிட்டு போறாங்க. ஆனாலுமே கூட தைரியமாக கூப்பிட்டு அவங்க கையில கொடுக்கறத நான் ஆச்சரியமா தான் நான் பாக்குறேன். பாருங்க, நம்ம எல்லாம் நன்றாக இருக்கிறோம், நம்மள நாளைக்கு ஏதோ ஒரு மனிதர் நம்மள விரட்டினாலும் அடிக்க வந்தாலும் நம்மளால ஓட முடியும், அங்கிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். அந்த மனிதரால எதுவுமே சடனா இயக்கவே முடியாது. ஆனால் அவருக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு வைராக்கியம், அவர் பாருங்க தன்னுடைய உடலை எப்படி வைத்துக் கொண்டுமே கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார் இல்லையா? எனக்கு அதை பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது. இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. இன்னும் ஒரு சில பைக்ல கர்த்தருக்காக பாராட்டுகிறது காரியங்கள். அப்புறம் எங்க தெருவுக்கு ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து பானிபூரி, சமோசா இதெல்லாம் விற்பாரு. அவர் வரும்போது அவருடைய இதை பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல தான் வருவார், ஒரு 8 மணிக்கு மேல தான் வருவாரு. அவர் அந்த வண்டியை சுற்றிலும் தள்ளு வண்டி மாதிரி தள்ளிட்டு வருவார். அந்த வண்டியை சுற்றிலும் எல்லா வசனங்களும் எழுதி வச்சிருப்பாரு. அதே மாதிரி பிரதர் சிஸ்டர் சமோசா இருக்கு சாப்பிடுறீங்களா இப்படிதான் கேட்பாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நாங்க அவரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படும். இந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட மனிதர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்யறாங்க. பாருங்க, 1 கொரிந்தியர் 9:16 வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் இப்படியாய் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. அது மாத்திரமல்ல, அது ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேலேயும் விழுந்த கடமை. அது தன்னால முடியாது, எழுந்து போக முடியாது, நடக்க முடியாது, தன்னுடைய சொந்த வேலையை தன்னால செய்து கொள்ள முடியாது என்கிற நினைக்கிற நபர்கள் கூட தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று விளங்கி கொண்டு தைரியமா வைராக்கியமா போய் நிற்கிறார்கள். நம்மை போன்ற மக்கள் தான் என்ன பண்றதில்ல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதில்ல. இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன், எப்படியோ ஒரு மீடியா மூலமாகவோ, யூடியூப் மூலமாகவோ, த்ரெட்ஸ், இன்ஸ்டா, பேஸ்புக் மூலமாகவோ ஏதோ ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை தொற்றாத அவங்க கர்த்தர் அன்பை அறிந்து கொள்ள மாட்டார்களா என்று ஏதோ நோக்கத்தோட தான் நம்ம வீடியோ போடுறோம். நம்ம எவ்வளவு எஃபர்ட் எடுத்து அதெல்லாம் நம்ம போடுறோம். எல்லாரும் அதை வந்து பார்ப்பது கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இது என்னவோ வேண்டாது, இவங்களுக்கு வேற வேலையே இல்ல, தினமும் வந்து உட்காந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க, என்னதான் சொல்றாங்கன்னு கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சிலர் அதை கேட்டு ஆமென் அப்படியே ஆக கடவுது என்று கமெண்ட் பண்றவங்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனை பேருங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு ஆள் தயாராக இருந்தாலும் கேட்கறதுக்கு ஆள் தயாரா இருக்கிறாங்களான்றதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளை நான் அடிக்கடி இப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை குறித்து தான் நிறைய வீடியோக்களை நான் போட்டுக் கொண்டு இருக்கிறேன். இது கடைசி காலம், கர்த்தர் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். நாம நம்மேல் விழுந்த கடமையை நம்ம செய்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நமக்காக வைத்த மிகப்பெரிய கடமை. அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. இதுதான் வேதம் சொல்லுகிறது. இதை பார்க்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கிறிஸ்தவன் என்கிற ஒரு வைராக்கியம் வரணும். ஏதோ ஒரு விதத்துல கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுகிற விதத்துல தேவ பிள்ளைகள் போய் மனுஷர்களுக்கு இந்த காரியங்களை செய்தால் மிகவும் தேவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், பரலோகம் சந்தோஷப்படும். ஆமென்.